தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12. அதை இரண்டாக பிரிக்கலாம். உயிர்க்குறில், உயிர்நெடில். அ, இ, உ, எ, ஓ ஐந்தும் உயிர்க்குறில். இதை ஒலிக்க ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை அளவு. மாத்திரை என்பது எழுத்துக்களை ஒலிக்க பயன்படுத்தும் நேரத்தின் பெயர். இயல்பாக கண்ணை இமைக்க ஒரு முறை கண்ணை இமைக்க ஆகும் நேரமும், இயல்பாக ஒரு முறை கை விரலை நொடிக்க ஆகும் நேரமும் தான் ஒரு மாத்திரை அளவு என்று சொல்வார்கள். அதேபோல் நெட்டெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு 2 மாத்திரை அளவு காலம் எடுக்கும். ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ, ஐ, ஔ இந்த 7 எழுத்துக்களையும் உச்சரிக்க சிறிது காலம் சேர்த்து பிடிக்கிறதுனால 2 மாத்திரை அளவு. ஆக உயிரெழுத்துக்களில் 12 எழுத்துக்களையும் குறில் என்றும் நெடில் என்றும் 2 விதமாக பிரிக்கலாம். அடுத்தது மெய்யெழுத்துக்களை எடுத்துக்கொண்டால் இக், இங்கு என்று வருகின்ற இன் வரைக்கும் உள்ள 18 எழுத்துக்கள். இதை 3 வகையாக பிரித்திருக்கிறார்கள். வல்லினம் வன்மையாக அடிவயிற்றிலிருந்து காற்று எழும்பி வந்து உச்சரிக்கிறது. இக், இச், இட், இத், இப், இர் என்று கசட தபர என்று வரும். அடுத்தது ஞனன நமன, அது மெல்லினம், மென்மையாக மூக்கொலியாக ஞனன நமன மூக்கொலியாக வர்றது. அடுத்தது யரள வழல, அது தொண்டையிலிருந்து மிடற்றிலிருந்து இடைப்பட்ட காற்றாக ஒலிப்பு முயற்சியாக வருவது. இது இடையினம். ஆக வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. இவை 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 30 எழுத்துக்களும் தான் தமிழ் எழுத்துக்களுக்கு அடிப்படையான எழுத்துக்கள். இந்த உயிரோடு மெய் சேரும் பொழுது 12 மெய்யெழுத்துக்களோடு 12 உயிரெழுத்துக்களோடு 18 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து பெருக 217 உயிர்மெய் எழுத்துக்கள். அதோடு ஆயுத எழுத்து ஒன்று, அது ஆயுதம் தலையை இடமாக கொண்டு பிறக்கும். அஹ் என்று சொல்லும். ஆயுதக்கு இடம் தலை அங்கா முயற்சி. வாய் திறத்தலோடு உச்சந்தலையிலிருந்து காற்று வந்து முயற்சிக்கிறதுனால ஹக் என்ற எழுத்து பிறக்கும். ஆக மொத்தம் தமிழில் உள்ள எழுத்துக்கள் 247. இதுதான் தமிழ் மொழிக்கு வாய்ப்பாடு. இதை தமிழ் நெடுங்கணக்கு என்றும் சொல்வார்கள். இதை சந்தேகமின்றி தரவா எழுதி முழு முயற்சியோடு உச்சரிப்பு சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தமிழை கற்பது மிகவும் எளிதாக இருக்கும். இக்கு கூட்டல் ஆ, கா. இக்கு கூட்டல் ஆ, கா. இக்கு கூட்டல் இ, கி. இக்கு கூட்டல் ஈ, கீ. இதுபோல் ஔ வரைக்கும் கடைசி இன் வரைக்கும். இப்படி 12 எழுத்துக்களும் 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களோடு சேர 217 உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கும். இந்த உயிர்மெய் எழுத்துக்களுக்கு கால அளவு மாத்திரை உச்சரிக்க ஆகிற நேரம் மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை இக், இங், இச் என்று வரும். அதேபோல் க என்பது உயிரெழுத்துக்கு எப்படி ஒரு மாத்திரை அளவோ அ, அ, க, ச என்று ஒரு மாத்திரை அளவு. அடுத்தது உயிர் நெடிலுக்கு எப்படி 2 மாத்திரை அளவோ அதே போல் உயிர்மெய் நெடிலுக்கும் 2 மாத்திரை அளவு. கா, கீ என்று 2 மாத்திரை அளவு. இதுபோல் இந்த உச்சரிப்பையும் கால அளவையும் எழுதுகின்ற முறையும் முறையாக அடிப்படையாக இதை தெரிஞ்சுக்கிட்டால் தமிழ் மொழி கற்பது மிகவும் எளிதாக இருக்கும். தமிழ் கற்பதற்கு அஞ்ச வேண்டியதில்லை. நன்றி.